நான் உங்கள் ஷெஃப் அலெக்ஸ். இன்னைக்கு என்ன சமையலோல நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாம் புடிங் செய்ய போகிறோம். என்னடா பேர் வந்து ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஒன்றும் இல்லைங்க. இது வந்து ஒரு வெஸ்டர்ன் ஃபுட்டு தான். அதாவது யூரோப்பு, ஃப்ரெஞ்ச் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கேக். இந்த சீசன் என்ன அப்படின்னா, இப்போ வந்து எல்லாமே கிறிஸ்மஸ் சீசன். அதாவது டிசம்பர் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னாலே கிறிஸ்மஸ் சீசன் ஸ்டார்ட் ஆயிரும். அதனால வீட்டில் அந்த கிறிஸ்மஸ் ஈவுக்காண்டி நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, ஜாம் புடிங் செய்ய போகிறோம். அது எப்படி நம்ம வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஜாம் புட்டிங் செய்ய தேவையான பொருட்கள்: ஜாம் அரை கப், எலுமிச்சம்பழம் ஜூஸ் அரை டேபிள் ஸ்பூன், பிரெட் தூள் அரை கப், பட்டர் 150 கிராம், சர்க்கரை 150 கிராம், வெண்ணிலா எசன்ஸ் 2 டேபிள் ஸ்பூன், முட்டை 3, மைதா மாவு 225 கிராம், பால் 80 ml. கேரமல் சாஸ் செய்ய தேவையான பொருட்கள்: பட்டர் 2 டேபிள் ஸ்பூன், நாட்டு சர்க்கரை அரை கப், விப்பிங் க்ரீம் அரை கப். ஜாம் புட்டிங் செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னடா பேர் வந்து ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. புட்டிங்கிறது வெஸ்டர்ன்ஸில் என்ன கண்ட்ரீஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஊரில் கேக் அப்படி போல அதை வந்து அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஜாம் புட்டிங் கேக், அதாவது ஸ்டீம் பண்ணி பண்ணுறத வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தான் இதை வந்து பேர் வச்சாங்க. அது எப்படி நம்ம வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆனால் இதில் வந்து முட்டை இருக்கும், மைதா மாவு இதெல்லாம் வச்சு செய்கிறதுனால இது வந்து எக்லெஸ் இல்லை, பியோர் எக்கோட சேர்ந்து செய்கிறதுனால இது வந்து ஜாம் புட்டிங் கேக் செய்ய போகிறோம். உங்களுக்கு ஜாம் பிடிக்கல அப்படின்னா ஜாம் எடுத்துகிட்டு நம்ம செய்கிற மற்ற பேட்டரை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டாலும் செமையாக இருக்கும். ஸோ அதை தான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சீசன் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் சீசன். நான் ஒரு வட்டம் சான் ஃப்ரான்சிஸ்கோ போயிருந்தப்போ அங்கே வந்து ஸ்னோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீடை விட்டு வெளியில் இறங்குனீங்க அப்படின்னாலே எல்லாமே வந்து பனி மூட்டமாக தான் இருக்கும், பனியாக தான் இருக்கும். அங்கே வந்து ஒரு சூடான ஒரு புட்டிங் கேக் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டாங்க. இதே மாதிரி தான் இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை தான் எப்படி நம்ம வீட்டில் வந்து அவங்க வந்து ஓவனில் வச்சு செஞ்சாங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, குக்கரில் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாங்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து எப்படி வந்து மேரினேட் பண்ணணுங்க, அதாவது மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துலாம். முதல்ல நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் பிரெட் கிரம்ஸ், அதாவது பிரெட்டை வந்து தூள் இருக்கு இல்லையா, அவங்க வீட்டில் வந்து பிரெட் ஸ்லைஸ் இருந்துச்சுன்னா லைட்டாக என்ன செஞ்சுங்கன்னா நல்லா பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க. அதை தான் எடுத்திருக்கேன். அதையும் இதில் அப்படியே சேர்த்துலாம். சேர்த்துட்டு இங்கே வந்து ஜாம் எடுத்திருக்கேன், மிக்ஸ் ஃப்ரூட் ஜாம். உங்கள் வீட்டில் என்னென்ன ஜாம் இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் மிக்ஸ் ஃப்ரூட் ஜாம் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை ஸ்ட்ராபெரி ஜாம் இருந்தால் நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் என்ன ஜாம் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன செய்கிறோன்னா, இந்த ஜாமை இதில் அப்படியே சேர்த்துலாம். சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் லைம் ஜூஸ் அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இல்லை நீங்கள் வந்து கையில் தான் பிசையணும் அப்படின்னா கையிலே பிசையலாம், ஒன்றும் ஆகாது. அதனால் என்ன செய்யுங்கன்னா, நல்லா அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த ப்ரெட்டும் அந்த ஜாமும் என்ன ஆகணும்னா நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் அந்த ப்ரெட்டையும் ஜாமையும் நல்லா சேர்த்தாச்சு. சேர்த்ததை என்ன செய்யலாம்னா அப்படியே எடுத்து நம்ம சைடில் வச்சிடலாம். இதில் இன்னொரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இங்கே வந்து பட்டர் எடுத்திருக்கேன். இந்த பட்டரை இதில் சேர்த்துலாம். பட்டர் வந்து எப்போவுமே சாஃப்டாக இருக்கணும். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து நேராக எடுத்து பண்ணக்கூடாது. இப்போ செய்ய போகிறீங்க அப்படின்னா என்னென்னா, ஒரு 2 hours அந்த பட்டரை நீங்கள் வெளியில் எடுத்து வச்சுருங்க. இப்போது இது நல்லா என்ன செய்யலைன்னா அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்கள் வீட்டில் வந்து பிளெண்டர் இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, இங்கே கொஞ்சம் சீனி எடுத்திருக்கேன், சர்க்கரையும் இதில் அப்படியே சேர்த்துலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நாம் என்ன செஞ்சிட்டோன்னா, இங்கே பட்டரையும் அந்த சீனியும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட இங்கே வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துடலாம். அதோட 2 முட்டை எடுத்திருக்கேன், அதை இப்படி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம நார்மலாக ரெசிப்பியில் என்ன எழுதியிருக்கோன்னா 3 முட்டை எழுதியிருக்கோம். இதில் வந்து முதல்ல முழு 2 முட்டையும் இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா என்ன செய்யலாம்னா அப்படியே பீட் பண்ணலாம். ஏன்னா அந்த சுகரு, அந்த பட்டர், அதோட நம்ம வச்சுருக்கிற அந்த வெனிலா எசன்ஸ் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வச்சுருக்கிற இன்னொரு அந்த முட்டையோடைய மஞ்சக்கரு அதை மட்டும் இதில் சேர்த்துலாம். நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த முட்டை அந்த சர்க்கரை எல்லாம் வந்து என்ன ஆகணும்னா நல்லா கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வந்து பீட் பண்ணது கொஞ்சம் பெரிய மாவு சேர்க்க போகிறோம். அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா பவுலை வந்து மாற்றிக்கிறேன். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், கொஞ்சம் மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்துடலாம். அளக்குறீங்கன்னா என்னென்னா கரெக்டாக அந்த போர்ஷன் வந்து கரெக்டாக இருந்தால் தான் புட்டிங் கேக்கு வரும். அதனால் நம்ம என்ன செய்கிறோன்னா அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் என்ன செய்ய போகிறேன்னா கொஞ்சம் கடைசியில் இருக்க மீதி மைதா மாவையும் இதில் அப்படியே சேர்த்துலாம். சேர்த்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சில விஷயங்கள் வந்து நம்ம ரீச் ஆகணும் அப்படின்னா சில கஷ்டங்களை தாண்டி தான் போகணும். அதனால் இப்போ என்ன செஞ்சுருக்கோன்னா ஆல்மோஸ்ட் நம்ம பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் கொஞ்சம் பால் இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் என்ன ஆச்சுன்னா நம்மளுடைய பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இருக்கிற இந்த கொஞ்சம் பாலையும் சேர்த்தாச்சு. இதோட எனக்கு கொஞ்சம் வந்து ஃப்ளேவர் தேவைப்படுது. அதனால் வெனிலா எசன்ஸே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சில கம்பெனிஸ் வந்து வெனிலா எசன்ஸ் இருக்கும், அதில் என்ன ஆகும்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர் இருக்காது. அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா வெனிலா எசன்ஸை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நான் என்ன செய்ய போகிறேன்னா இப்போ இது மாதிரி மோல்டு எடுத்திருக்கேன். இந்த மோல்டில் உள்ளே என்ன பண்ணியிருக்கேன்னா நான் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படி எடுத்துடலாம். இந்த மிக்ஸ் பண்ணதை கொஞ்சம் சைடில் எடுத்து வச்சுக்கிடுவோம். இதில் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா இங்கே நம்ம ஜாம் பண்ணோம் இல்லையா, அதை இந்த பேஸில் போட்டுடலாம். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதில் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா இதில் வந்து அந்த ப்ரெட்டு ஜாமு அந்த எலுமிச்சம்பழம் மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதை வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா இதில் அடியில் போட்டிருக்கேன். அதே நேரத்தில் இந்த மோல்டை சுற்றி நம்ம பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். பட்டர் பேப்பர் இல்லாட்டினா என்ன செய்யணும், நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் நியூஸ் பேப்பர் வந்து உடம்புக்கு நல்லது இல்லை. அதில் வந்து ஏன்னா கெமிக்கல்ஸ் இருக்கும். அதனால் அது வேண்டாம். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதே நேரத்தில் பட்டர் பேப்பர் போட்டாச்சு. இதை வந்து என்ன செய்யலைன்னா அப்படியே நல்லா அடியில் இருக்கிற மாதிரி நல்லா அமுக்கி விட்டுருங்க. இப்போது நல்லா அமுக்கி விட்டாச்சு. இப்போது நம்ம மோல்டில் வந்து அந்த ஜாமு அதோட அந்த பிரெட் தூளெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணதை அடியில் போட்டுட்டோம். இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா இங்கே வச்சுருக்கிற இந்த பேட்டரை நம்ம இதில் அப்படியே சேர்த்துலாம். இப்போது நம்ம என்ன செய்யணும்னா லைட்டாக ஒரு டேப் என்ன செய்ய போகிறோன்னா இதை அப்படியே எடுத்து நம்ம வீட்டிலலாம் வந்து அந்த இட்லி குக்கர் இருக்குல்ல, குக்கரில் வச்சிடாதீங்க. இட்லி வந்து வேக வைப்போம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் இதை வந்து அப்படியே எடுத்து உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா ஒரு அலுமினியம் ஃபைல் எடுத்து அப்படியே மேலே மூடிடலாம்.
இப்போது நம்ம நல்லா கவர் பண்ணியாச்சு. இதை வந்து என்ன செய்யலாம்னா சைடில் எடுத்து வச்சுட்டு இப்போது நம்ம இட்லி குக்கரை எடுத்து வீட்டிலலாம் இருக்கும் இல்லையா, இல்லை இட்லி குக்கரில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அப்படியே இந்த புட்டிங் கேக்கை வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா அந்த பேட்டர் இருக்கு இல்லையா, அது நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது நம்மளுடைய அந்த ஜாம் புட்டிங் வந்து ரெடி ஆயாச்சு. நீ வந்து இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இது எப்படி டேஸ்ட் அதாவது செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லா குச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியுதா எவ்வளோ அழகாக பாருங்களேன், நல்லா சாஃப்டாக நல்லா வந்து ரைஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போது நம்ம எப்படி செக் பண்ணணும்னா, ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. குச்சி எடுத்து சென்டரில் இப்படி விட்டுட்டு இப்படி எடுத்திங்கன்னா இதில் வந்து என்னென்னா அந்த பேட்டர் நம்ம மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அது வந்து கையில் எதுவும் ஒட்டக்கூடாது. இப்போது நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது ஒட்டலை. அதே மாதிரி இதுலேயும் வந்து ஒட்டலை, இதுலேயும் ஒட்டலை. நீங்கள் வந்து வேகலை அப்படின்னா என்ன ஆகுனா இதில் வந்து அப்படியே பேட்டர் இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒட்டிக்கிட்டே இருக்கும். இப்போது நம்மளுடைய அந்த ஜாம் புட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மோல்டுலேருந்து நம்ம என்ன செய்யறோம்னா டீமோல்ட் பண்ண போகிறோம். அதனால் இது என்ன செஞ்சலாம், இதை எடுத்து நம்மளை அப்படியே சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. இதை அப்படியே சைடில் ஜென்டலாக என்ன செய்யணும் கவுத்திட்டு எடுத்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, நம்மளுடைய புட்டிங் கேக் வந்து ரெடி ஆயாச்சு. இப்போது நம்மளுடைய இந்த ஜாம் புட்டிங் வந்து ரெடி ஆயாச்சு. இதை அப்படியே பிளேட் பண்ணிடலாம். இதை வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா உங்களுக்கு அப்படியே கட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் நல்லா குக் ஆகிருச்சு இல்லையா, இது மாதிரி தாங்க இருக்கணும். இப்போ லேயர் பாருங்கள், இந்த சிறு வந்து ஒயிட்டாக இருக்கும், இதில் வந்து ஜாம் இருக்கும். இதை வந்து பிளெயினாக சாப்பிட்டா நல்லா இல்லை. அதனால் என்ன செய்யலாம்னா இதுக்கு வந்து ஒரு கேரமல் ரெடி பண்ணி இதை வந்து நம்ம மேலே வந்து ஊற்றி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் என்ன செய்யறோம்னா இதை அப்படியே சைடில் எடுத்து வச்சிடலாம். இதே நேரத்தில் நம்ம வந்து கேரமல் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஒரு பேன் எடுத்திருக்கேன். அந்த பேனில் கொஞ்சம் பட்டர், அது மெல்ட் ஆனதுக்கு பிறகு நான் என்ன செய்ய போகிறேன்னா கொஞ்சம் நாட்டு சக்கரை அதையும் இதில் சேர்த்துருங்க. இதை வந்து நார்மலாக என்ன செய்யலைன்னா லைட்டாக க்ரீமை வந்து நல்லா விப் பண்ணி இதுக்கு மேலே இந்த புட்டிங் கேக் மேலே வச்சு கூட நீங்கள் என்ன செய்யலாம்னா சாப்பிடலாம். ஆனால் இங்கே கொஞ்சம் ஒரு கேரமல் டேஸ்ட் கொடுக்கறதுக்காண்டி நான் என்ன செய்கிறேன்னா ஒரு ப்ரௌன் சுகரையும் பட்டரையும் நல்லா என்ன மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நீங்கள் வந்து வீட்டிலலாம் வந்து இந்த சுகரை மெல்ட் பண்ணி பாகு பண்ணுவீங்களா, அப்படி பண்ணும் போதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா என்ன ஆகுனா சின்ன பிள்ளைங்க கையில் பட்டுருச்சுன்னா அப்படியே பபிள்ஸ் மாதிரி பொத்து எலும்ப ஆரம்பிச்சிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இப்போது அந்த சக்கரை வந்து ஆல்மோஸ்ட் என்ன ஆச்சுன்னா அந்த நாட்டு சக்கரை நல்லா மெல்ட் ஆயாச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும். இதில் நான் என்ன செய்ய போகிறேன், இங்கே வச்சுருக்கிற க்ரீமை அப்படியே சேர்த்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நம்ம வச்சுருக்கிற அந்த பிளேட்டில் அந்த ஜாம் புட்டிங் இருக்கு இல்லையா, இதில் அப்படியே நம்ம என்ன செய்ய போகிறோன்னா மேலே விட்டுறலாம். அப்படியே எடுத்து கொஞ்சம் லைட்டாக மேலே அப்படியே ட்ரிசில் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து பண்ணணும் அப்படின்லாம் தேவையில்லை. நீங்கள் வந்து சும்மா ப்ளைனாக சாப்பிட்டா கூட இந்த ஜாம் புட்டிங் வந்து நல்லாயிருக்கும். இதை வந்து என்ன செய்யலைன்னா அப்படியே லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். அந்த ஜாமு, அந்த புட்டிங், அந்த ஸ்பாஞ்ச் இருக்குல்லையே, அது அந்த கேரமலோடு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா காம்பினேஷன் வந்து செமையாக இருக்குது. அதில் கொஞ்சம் நம்ம என்ன சேர்த்துருக்கோன்னா எலுமிச்சம்பழம் சேர்த்தாலே அந்த ஜாமில் எலுமிச்சம்பழம் சேர்த்ததுனால அந்த புளிப்பு ஒரு இனிப்பு சேரும்போது காம்பினேஷன் வந்து செமையாக இருக்குது. ஜாம் புட்டிங் செய்முறை
முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ப்ரெட்டோட தூளும் ஜாமு கொஞ்சம் லைம் ஜூஸையும் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் பட்டரையும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு வெனிலா எசன்ஸையும் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுங்க. அதோட 2 முட்டையை முதல்ல உடச்சி ஊற்றிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு மஞ்சக்கருவையும் சேர்த்துலாம். நம்ம பட்டரு, சர்க்கரை, வெனிலா எசன்ஸு, முட்டை, மஞ்சக்கரு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு மைதா மாவையும் பாலையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துருங்க. அதை தனியாக எடுத்து வச்சுட்டு புட்டிங் மோல்டு எடுத்துக்கோங்க. புட்டிங் மோல்டில் அந்த பட்டர் பேப்பரை சேர்த்துட்டு அந்த மிக்ஸ் பண்ண அந்த பிரெட் கிராம் ஜாம் அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பண்ணி வச்சுருக்கிற பேட்டரியும் சேர்த்து ஒரு அலுமினியம் ஃபைலில் போட்டு மூடி அதை அந்த இட்லி குக்கரில் வச்சு வேக வச்சிடலாம். அது வெந்துட்டு இருக்க அதே நேரத்தில் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் பட்டரையும் ப்ரௌன் சுகரையும் சேர்த்து மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரீமை விட்டுடலாம். இப்போது அந்த சாஸ் எடுத்து நம்ம வச்சுருக்கிற அந்த புட்டிங் பிளேட் மேலே ஊற்றிடுங்க. இப்போது சூப்பரான ஒரு சுவையான ஜாம் புட்டிங் வந்து தயார். ஸோ இப்போது நம்மளுடைய இந்த ஜாம் புட்டிங்கை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.